அன்பான மக்களே, நிஜமாவே ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறோம், ஒருத்தவங்களுக்கு ரசிகராக இருக்கோம் அப்படின்னா, அவங்கள எந்த அளவுக்கு டீப்பாக நம்ம போய் இறங்கி ஃபாலோ பண்ணி ரசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃபுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஷர்ட் போடுறாரு இல்லையா? இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய ஷர்ட்டாக போடுறாரு. அதை எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்கங்க. நோட் பண்ணி அவர் இந்த கலர் போட்டிருந்தார், அந்த கலர் போட்டிருந்தார், இது செம்மையாக இருக்குது, அது சூப்பராக இருக்குது அப்படின்னு இன்னும் கமெண்ட்ஸில் வந்து இந்த ஷர்ட்டை வந்ததுக்கப்புறமா இந்த ஷர்ட் இன்றைக்கி போட்டிருந்தார் இல்லையா? இதை பார்த்ததுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அண்டாக்கா கசத்தையும் இதையும் வந்து ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தார் நம்மளோட அஜய். அப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த ஷர்ட் வந்து செம்மையாக இருந்தது அப்படிங்கிறதான் இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி எபிசோட்லேயுமே செம்மையாக இருந்தார் விஜய். இந்த ஷர்ட்டில் இருந்தார். அதில் இது 3 கலராக இருக்குல்ல, பிளேனாக வந்து எப்போயுமே ஒரே கலரில் வந்து ஷர்ட் போட்டுக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி இந்த 2-3 கலர் போட்டிருக்கிறதுனால எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக எல்லாருமே சொல்கிறாங்கங்க கமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் ஷர்ட்டை கவனிச்சிங்களா, விஜய் இப்போ எல்லாம் வந்து ஷர்ட் சூப்பராக போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே கண்ணாடியிலேருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று. இது சூப்பரில். ஆனால் விஜய் போடுற ட்ரெஸ் எல்லாமே வந்து நார்மலாக ஷூட்டிங் இல்லைனாலுமே அவர் செம்மையாக ட்ரெஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஷூட்டிங்க்கு வந்தாலுமே சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான். இப்போ அஜய் வந்து அண்டாக்கா கசத்தில் இருக்கிற ட்ரெஸ்லேயே தான் இருக்கார். விஜய் வந்து வேறு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஆனால் உள்ளே வந்து இந்த ஷர்ட் போட்டு மேலே சட்டை போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி நமக்கு வந்து தெரிஞ்சது தான். ஆனால் மகாநதி சீரியலில் வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷர்ட் பற்றி நிறைய இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படிங்கிறது தான். நம்மளுமே சூப்பரில் இதை நோட் பண்ணலையே நம்ம அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணுறாங்கப்பா, சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து முக்கியமாக விஜய்கிட்ட என்ன பார்ப்பேன்னா, அவர் கண்ணாடி தாங்க. எனக்கு அவர் கண்ணாடி மேலே ஒரே கண்ணு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ செம்ம டிசைனாக கண்ணாடி போட்டு வராரு. அதனால் வந்து சரி, அவரை கண்ணாடி தான் நான் வாட்ச் பண்ணுவேன். எங்கே நார்மலாக ஏதாவது ஒரு ஷோவுக்கு போனால் கூட, இது அதாவது சீரியலில் பண்ணால் கூட நான் வந்து அவரை வாட்ச் பண்ணுறதுன்னா கண்ணாடி மட்டும்தான். கண்ணாடி பயவுள்ள எங்கே தான் வாங்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாம் ஷர்ட்டை நோட் பண்ணியிருக்கீங்க. சூப்பரில் செம்மையாக இருக்குங்க. அப்படி தான் இருக்கணும். தீவிரமான ரசிகர்கள்லாம் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரசிகர்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் பண்ணி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போடுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளோட ஃபேன்ஸில் என்ன பண்ணுவாங்க, இது போன வாரம் போட்டிருந்தாங்களே, அது முந்தின வாரம் போட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிப்பீட்டடாக அந்த ட்ரெஸ்ஸை போடவும் முடியாது அவங்க. அதனால் வந்து நிறைய விஷயங்களை அவங்க பார்த்து பண்ணணும். புது ட்ரெஸ்ஸாகவும் போட முடியாது. அதனால் வந்து சுவாமி கலக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? செம்ம. என்ன மக்களே சொல்கிறீங்க?